ஈரானுக்கு பிரச்சனையே என்ன அப்டின்னா, ஒரு டசன் இயக்கங்களோட முக்கிய தளபதிகள், இல்ல தலைவர்கள இஸ்ரேல் தொடுது. அதே சமயம் ஈக்குவலா ஒவ்வொரு இடத்துலயும் ஐஆர்ஜிசியோட, அதாவது ஈரானோட புரட்சிகர ராணுவத்தோட முக்கிய தலைவர்கள், தளபதிகள் சிக்கிக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவோட ஆட்கள் தனியா சிக்கிறதே இல்ல. கூட ஈரானோட ஐஆர்ஜிசியோட ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாருமே உச்சகட்ட பதவியில இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் தான். அவர்களும் சேர்ந்து தான் மரணமடைகிறார்கள். எல்லா தாக்குதல்ல இறுதியா நடந்த ஹசன் நஸ்ரல்லா தாக்குதல் வரையுமே ஐஆர்ஜிசியோட முக்கியமான தளபதிகள் மரணமடைஞ்சிருக்கார்கள். ஆனா, இப்போ புது பிரச்சனை வந்திருக்கு. ஐஆர்ஜிசியோட உச்சகட்ட தளபதி எங்கை அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்டின்னா, பல கூட்டங்கள்ல மிஸ்ஸிங். ஆள் ரொம்ப நாளாவே மிஸ்ஸிங். குறிப்பா எப்ப இருந்து அப்டின்னா, சிரியால நடந்த ஹிஸ்புல்லாவோட உளவுத்துறை கட்டடத்து மேல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஆள் மிஸ்ஸிங். அவர பத்தின பெரிய அளவு எந்த தகவல்களும் இல்ல. ஈரான் வாய தொறக்கவே இல்ல. அதே சமயம் ஈரான் அந்த பர்ட்டிகுலரா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல பத்தி வாயே பேச மாட்டேங்குது. ஈரானும் பேச மாட்டேங்குது, ஹிஸ்புல்லாவும் பேச மாட்டேங்குது. இஸ்ரேல் மட்டும் தான் கிளைம் பண்ணுச்சு. என்ன அப்டின்னா, அதுவும் ஒரு ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு தான் டிக்கெட் கிழிச்சிருக்கும். அந்த தாக்குதல்ல மாட்டுனது ஹிஸ்புல்லாவோட புதிய தலைவர், இல்ல தலைவரா அறிவிக்க காத்திருக்க சைஃபுதீன தான் நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்கள். அது ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆமா, இல்ல 2மே ஹிஸ்புல்லா சொல்லல. ஆமா, இல்லன்னு ஈரானும் சொல்லல. அதுக்கான காரணம் என்னன்னு அப்ப யாருக்கும் தெரியல. ஆனா பெருசா பேசப்பட்டது என்ன அப்டின்னா, ஒருவேளை இவர தலைவரா அறிவிச்சோம் அப்டின்னா, இவரு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறனால தான் தலைவர அறிவிச்சுட்டும், அறிவிக்காத மாரியே ஹிஸ்புல்லா சுத்திக்கிட்டு இருந்தார்கள். அப்படி இருந்தும் தாக்குதல்ல பலியானனால, இம்மீடியட்டா அடுத்த தலைவர அறிவிக்கணும். அவரும் தாக்குதல்ல பலியாவாரோ, இல்ல ஆகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க இவர் இறந்ததே சொல்லாம விட்டுட்டா அப்படிங்கிற மாரி ஹிஸ்புல்லா செயல்படுது அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வை இப்படி இருக்கும்போது, அமெரிக்க உளவுத்துறைகளோட பார்வை மட்டும் வேற விதமா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் எல்லாம் சரிதான். ஆனா ஈரான் ஏன் அமைதி காக்குது அப்படிங்கிறதா இங்க தான் சிக்கலே வருது. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானோட ஐஆர்ஜிசி தளபதி பொதுவெளிகள்ல இல்ல. பரவால்ல. பொதுவெளிகள்ல இல்லாட்டி இல்ல. அவரோட நடமாட்டங்கள் ஏறக்குறைய இஸ்ரேலோட உளவுத்துறைக்கும் தெரியும். அமெரிக்காவோட உளவுத்துறைக்கும் தெரியும். அதாவது அக்யூரேட்டா மனுஷன் இங்க வராரு, போறாருன்னு தெரிஞ்சா போட்டு தள்ளிருவாய்ங்க. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். கட்டாயம் இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னாச்சும் தெரியும். அந்த மாரி எந்த சிக்னல்களும் கிடையாது அப்படிங்கிறதா. அப்ப ஐஆர்ஜிசியோட உச்சபட்ச தளபதி பலியாயிட்டார் இஸ்ரேல் தாக்குதல்ல அப்படின்னு சொல்லி செய்திகள் காட்டுத்தீ மாரி பரவுது. இப்பவும் ஈரான் சைலண்ட். ஆனா ஈரானுக்குள்ளான இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன அப்புட்ன்னா, டக்குன்னு ஒரு படத்த ஓட்டிருவார்கள். அந்த டக்கு படம் என்ன அப்புட்ன்னா, எண்ணெய் வயல்கள்ல அவர்களோட எனர்ஜி மினிஸ்டர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. முக்கியமான எண்ணெய் வயல் தான் தீவுகள்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல. போற ஃபுட்டேஜ லைவா ரிலீஸ் பண்றார்கள். பண்ணி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இங்க பாத்தியா நாங்க இங்க தான் நிக்கிறோம். ஒருவேளை நீ இத தாக்குனேன்னா, பதில் தாக்குதல் அசுர வேகத்துல இருக்கும் பாத்துக்க அப்படின்ருக்கார்கள். ஆனா, அந்த எண்ணெய் வயல்ல இவர்கள் விட்ட பில்டப்பு, அதுக்கு இவர்கள் எடுக்கிற மைலேஜ் எல்லாம் உச்ச தலைவர் கமேனி போயிருந்தா உருப்படியா கிடைச்சிருக்கும். இல்ல இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் போயிருந்தாலும் கிடைச்சிருக்கும். இல்ல அவர்களோட ஐஆர்ஜிசி தளபதி 3 பேர்ல யாரு போயிருந்தாலும் கிடைச்சிருக்கும். இல்ல அடுத்த கட்ட தளபதிகள் போயிருந்தாலும் கிடைச்சிருக்கும். எனர்ஜி மினிஸ்டர் போய் கிடைக்காது அப்படிங்கிறதான். இருந்தாலும் இந்த படத்த இந்த சமகாலத்துல ஓட்டுறதுக்கு எதுக்கு அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசி தளபதியே தட்டி தூக்கிருச்சு இஸ்ரேலு. ஜெனரல் சுலைமானிய அமெரிக்கா தட்டி தூக்குச்சு. அதுக்கடுத்து வந்த இஸ்மாயில் ஹானியையும் தட்டி தூக்கிருச்சு அப்டின்னா, 3ஆம் கட்ட தளபதிய போடணும். தளபதிக்கு எங்க போறதுங்கிறது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை அப்படிங்கிறது, ஏற்கனவே ஜெனரல் சுலைமானி மாரி பெரிய அளவு ஆக்டிவா இஸ்மாயில் இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப 3வது தளபதிய எங்கிட்டு போடுறது? இத காட்டிலும் பெரும் தலைவலி 3வது தலைவலி. அதுதான் சொல்லப்போனா முதல் தலைவலி. இதுக்கு பதிலடி குடுக்கணும்ல. அதுக்கு எங்க போறது? அப்படிங்கிறது தான் சுப்ரீம் லீடர் அலி கமேனி மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு விடையே கிடையாது. ஏன் அப்டின்னா, முதல் தாக்குதலுக்கே இன்னைக்கு இரவு அப்படியே ஈரானே புரட்டி போடுற அளவுக்கு சம்பவம் இஸ்ரேல் செய்யுமா அப்படின்னு எல்லாரும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இதுக்கு தாக்குதல்னு ஈரான் ஆரம்பிக்கிறது, ஈரான படுகுழியில தள்ளிரும். அதே சமயம்
ஒருவேளை கன்ஃபார்மா மனுஷனுக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்திருந்தா, இஸ்மாயிலுக்கு இஸ்ரேல் டிக்கெட் கிழிச்சு குடுத்திருந்தா, பதில் தாக்குதல் நடக்கல அப்புட்ன்னா, ஈரான்ல உள்ள மக்களே அங்க உள்ள தலைமைக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவாரு. இந்த மாரி படு மோசமான நிலைமைகள்ல ஈரான் சிக்கி தவிக்குது. இந்த பக்கம் இஸ்ரேலும் சிக்கி தவிக்குதுங்கெல்லாம் ஒண்ணா இருந்தாலும், பேக்கப்க்கு அண்ணன் அமெரிக்கா இருக்கிறனால, எப்ப வேணாலும் கதற விடுவார்கள். அக்டோபர் 7 எந்த சம்பவம் வேணாலும் 2 பக்கமும் நடக்கலாம். அதுக்கு நடுவுல ட்ரெய்லர் மாரி தான் இந்த விவகாரங்கள் பூரா வந்து போகுதுங்கிறது எதார்த்தமான உண்ம.